Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biobotanyல life processes in bacteriaல நம்ம respiration பதம் பார்க்க போறோம். ஜெனரலா பாக்டீரியால ரெண்டு டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து இருக்கு. ஒன்னு aerobic respiration, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா anaerobic respiration. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இந்த பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் மூலமா தான் வளர ஆரம்பிப்பாங்க. அதாவது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆக்சிஜன் மூலமா தான் நடக்கும். ஆக்சிஜன் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து நடக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அதான் அதுல சொல்லியிருப்பாங்க ஆக்சிஜன் வந்து டெர்மினல் அக்செப்டரா வந்து இருப்பாங்க. அதான் நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். அனரோபிக் கண்டிஷன் வந்து இருக்காது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஆப்போசிட் தான் அனரோபிக். அதாவது ஆக்சிஜன் இல்லாமே சர்வைவ் ஆகுறது தான் அனரோபிக். இதுல ஒரு டைப் தான் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் அப்படின்றது இந்த ஸ்பீஷீஸ் வந்து ஆக்சிஜன் இல்லாம சர்வைவ் ஆகவே முடியாது. அதுதான் நம்ம ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் மைக்ரோகாக்கஸ். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அண்ட் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாம அவங்களால வாழவே முடியாது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் மைக்ரோகாக்கஸ். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது அவங்க growthக்கோ மெட்டபாலிசம்க்கோ எதுக்குமே வந்து ஆக்சிஜன் தேவையே படாது. அவங்க ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன்ஸ் மூலமா அவங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜியை வந்து எடுத்துப்பாங்க. அதான் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் வித்தவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாம growth அண்ட் மெட்டபாலிசம் ப்ராசஸ் நடக்கிறது. எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரீடியம். இதுல டைப் தான் ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ். ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ் அப்படின்றது இந்த பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணியும் இருப்பாங்க அண்ட் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் மூலமாவும் எனர்ஜியை எடுத்துப்பாங்க. அதாவது ஏரோபிக்காவும் இருப்பாங்க அனரோபிக்காவும் இருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் எஸ்செரிச்சியா கோலை அண்ட் சால்மனெல்லா. இதுல ஒரு சினாரியோ கொடுத்திருப்பாங்க எஸ்செரிச்சியா கோலைய பத்தி. இப்ப வந்து கோலை தான் எஸ்செரிச்சியா கோலை அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப் அப்படின்றது எதை வச்சு சொல்றோம்னா, இப்ப வந்து ஒரு ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணும்போது இந்த கோலை வந்து அதை சுத்தி இருக்கிற அந்த தேவைப்படுற ஆக்சிஜன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து கன்சியூம் பண்ணிடும். கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமா ஏரோபிக்கா இருந்த அந்த பாக்டீரியா அனரோபிக்கா மாறிடும். அனரோபிக்கா மாறும்போது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா அந்த எனர்ஜியை வந்து அப்டெயின் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால எனரோபிக் பாக்டீரியாவா இருக்கும்போது இவங்க வந்து growth-உம் இருக்கும் அண்ட் டிசீஸும் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கோலை வந்து பாத்தீங்கன்னா ஏரோபிக்காவும் இருப்பாங்க அனரோபிக்காவும் இருப்பாங்க. அதுதான் நம்ம ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேப்னோஃபிலிக் பாக்டீரியா இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். நிறைய கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கட்டும், டிஃபைன் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா, வாட் இஸ் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா அவங்களோட growthக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். ஆக்சிஜன்லாம் தேவையே இல்லை. எந்த பாக்டீரியாவுக்கு growthல கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுதோ அந்த பாக்டீரியாவை கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கேம்பைலோபாக்டர். இந்த 3 லைன் மட்டும் நீங்க எழுதினாலே போதும், உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஏரோபிக்னா என்ன, அனரோபிக்னா என்ன, ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ்னா என்ன அண்ட் கேப்னோஃபிலிக் பாக்டீரியானா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃபேக்கல்டேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கேட்கலாம், 2 மார்க்கும் கேட்கலாம். 3 மார்க் ரேர் தான், பட் 2 மார்க் சான்ஸ் இருக்கு. இந்த ஏரோபிக் அனரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க்ல ஈஸியா வந்து கேட்கலாம். வாட் இஸ் ஏரோபிக், what is anaerobic or what are the types of respiration for bacteria, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ரெஸ்பிரேஷன் இன் பாக்டீரியா. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.